மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகின் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகின் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. படைத்தவனின் துணை கொண்டு இதயத்திலே துணிவோடு வாழ்க்கை பாதையில் பயணிக்கும் அன்பு சகோதரமே, உங்கள் அனைவரையும் 7ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு இன்றைய நாளை சிறப்பிக்கும் குடும்பங்களின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளின் சிந்தனையாக நம்புகிறவர்களுக்கு நல்லது செய்யும் நம் புனிதர் சவேரியார் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் சிந்தித்து செயலாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, பிறர் நம்பிக்கை என 3 நம்பிக்கைகள் உண்டு. இறை நம்பிக்கையில் முழுமையாக வளர்ந்தால் வாழ்ந்தால் தன்னம்பிக்கையும் பிறர் நம்பிக்கையும் தானாகவே வந்துவிடும். தூய சவேரியார் முதலில் கடவுளை நம்பி மறைப்பணியில் காலடி பதித்தார், வெற்றியும் கண்டார். கடுகளவு நம்பிக்கை உங்களிடம் இருப்பின் இம்மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலில் விழு என்று கூறினால் அது அப்படியே நடக்கும் என்று இயேசு கூறியபடி தூய சவேரியார் கடவுளை நம்பினார், அற்புதங்கள் நிகழ்த்தினார். கப்பலில் பயணம் செய்யும் பொழுது கூட வெறுமனே செல்லவில்லை. கப்பலில் கூட சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பாவியை மனந்திருப்பி அவன் இழந்த சொத்துக்கள் அனைத்தும் அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சவேரியாரை நம்பி அவரது சகாயத்தை நாடுகிறவர்களுக்கு நிறைய புதுமைகள் செய்ததாக சரித்திர ஏடுகள் கூறுகின்றன.
இறந்தவருக்கும் உயிர் கொடுத்ததாக சரித்திர ஏடுகள் கூறுகின்றன. நாமும் அப்புனிதரை நம்பி சென்றால் நமக்கும் வல்ல செயல்களும் புதுமைகளும் நடக்கும். நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற இயேசுவின் வார்த்தையை நினைவில் கொண்டு நம்பிலே இறை நம்பிக்கையை வளர்ப்போம். ஒருமுறை இருமுறை அல்ல, கேட்டுக்கொண்டே இருப்போம். சவேரியார் நிச்சயமாக நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி பெற்றுத்தருவார். இறை நம்பிக்கையில் வளர இறையிருள் வேண்டி இறைஞ்சிடுவோம் இறைபலியில். இயேசுவில் பிரியமான அன்பரே குடும்பமே, இன்றைய நாளில் திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பம் நரிய இருதயம் மகன் வேளாங்கண்ணி ராஜா எடுக்கின்ற திருப்பலி புனித சக்திமிகு சவேரியார் வழியாக இதுவரை இந்த குடும்பத்திற்கு கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், மேலும் இந்த குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை நிகழவும், குழந்தைகள் நன்கு படிக்கவும், கல்வி அறிவிலும் இறை ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், செய்கின்ற தொழிலையும் விவசாயத்தையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் மற்றும் உடல் நல கிடைக்கும்படியாகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் இந்த குடும்பத்திலே மரணமடைந்த இருதயம், ரெஜினா மேரி, தோமாஸ், சின்னம்மாள், கபிரியேல், அந்தோனி, ஜோசப், அருளானந்து, வேளாங்கண்ணி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அன்பு குழந்தைகள் ராகுல், விஸ்வா, பிரின்சி இவர்களுக்கு தேவையான இறை ஞானத்தையும் கல்வி அறிவையும் கடவுள் தொடர்ந்து நம் புனிதர் வழியாக அவருடைய இறை ஆசீர்வாதத்தின் வழியாக இவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாகவும், இவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு பெற்றோரை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்றைய நாளில் திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற குடும்பத்தினர்கள் நரியன் குடும்பத்தினர், வெத்தலை குடும்பத்தினர், முத்துச்செட்டையார் குடும்பத்தினர், பதனிக்கார் குடும்பத்தினர், கருங்குளத்தார் குடும்பத்தினர், ஊத்துப்பட்டியார் குடும்பத்தினர் இவர்கள் அனைவருக்கும் கடவுள் நிறைவான உடல் உள்ள ஆன்ம நலத்தை தரும்படியாகவும், இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைவான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி கடவுள் தர வேண்டும்படியாகவும், புனித சக்திமிகு சவேரியார் வழியாக இவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் அனுகூலமாகும்படியாகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்றைய நாளில் நமக்காக இந்த திருப்பலியை தலைமையேற்று ஜெபித்து புனித சக்திமிகு சவேரியாரின் வழியாக இறை ஆசிரியை பெற்று தர வந்திருக்கக்கூடிய அன்பு குருக்கள் அருள்பணி தேவராஜ், நற்செய்தி அறுவடை இல்லத்தில் இருக்கக்கூடியவர். இவருக்கு தேவையான உடல் உள்ள நலத்தை கடவுள் தரும்படியாகவும், செய்கின்ற இறை பணியை கடவுள் ஆசிர்வதிக்கவும் மற்றும் அருள்பணி ஸ்டீஃபன் பாஸ்கர் இவருக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலத்தை கடவுள் தந்து வழி நடத்தும்படியாகவும், நம்முடைய பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவ பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்வுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை தூயதொரு வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே
வானங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது நீலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நீத்தியமாக தெளித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீர். ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக இந்த இந்திய மண்ணில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அந்த நம்பிக்கையின் முன்மாதிரியை இந்த ஆவரம்பட்டி பங்கிற்கு பாதுகாவலராக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம்பிக்கையோடு நாங்கள் அவரிடம் எதை கேட்டாலும் கொடுப்பார், எங்களுக்காக பரிந்துரை பண்ணுவார் என்ற நம்பிக்கையிலே இருக்கின்ற இம்மக்களை கண்ணோக்கி அருளும். புனித சவேரியார் இந்த மக்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு பரிந்துரையும் நீர் தாமே ஆண்டவரை கேட்டு இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இவர்களை நம்பிக்கையின் முன்மாதிரியாகவும் விசுவாச மக்களாகவும் மாற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனி இரவே இராது, ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. வானதூதர் வாழ்வளிக்கும் தண்ணீர்
ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இருமருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அது இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை, சாபத்துக்கு உள்ளானது எனவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை, விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான்
கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 தொடங்கி 37 வரை. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். இயேசு அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவது மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு, நாடி வருவோருக்கெல்லாம் நல்லது செய்யும் நம்முடைய புனித சவேரியார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடி வருவோருக்கெல்லாம் நல்லது செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய நாட்டுக்கு தேடி வந்து நல்லது செய்திருக்கிறார், நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல, சீனாவுக்கும் சென்று அங்கு நற்செய்தி அறிவித்தார் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். ஆக
புனித சவேரியார் நல்லவர், நல்ல செய்தியை கொண்டு வந்தார், நல்லது செய்தார், நல்லதுதான். ஆகவே இந்த நாளிலே நாம் எப்படி சிந்திக்க போகிறோம் என்றால், அவர் நல்லவர், நல்ல செய்தியை கொண்டு வந்தாரு, நல்லது செய்தாரு, சந்தோஷம். அதோட நிற்க கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த புனித சவேரியாரை பின்பற்றி எவ்வாறு நன்மை செய்ய வேண்டும், எவ்வாறு நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்க போகிறோம். வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் எபிரேயர் 13:7 வசனத்தை வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 13 அதிகாரம் 7 வசனம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை, அவர்களுடைய வாழ்வின் நிறைவுகளை எண்ணி பார்த்து அவங்க என்ன மாதிரியெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இயேசுக்காக உழைச்சிருக்கிறாங்க, எத்தனை ஆத்துமாக்களை இயேசுவிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னென்ன புதுமைகள் செஞ்சாங்க, என்னென்ன ஆலோசனை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க என்று புனிதர்களுடைய வாழ்வில நாம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நல்ல காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எபிரேயருக்கு எழுதிய அந்த திருமுக ஆசிரியர் நமக்கு குறிப்பிடுகிறார். அதுபோல புனித சவேரியார் நன்மை செய்தார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மைகள் செய்ய வேண்டும் இந்த நாள்ல. அதனாலதான் நாம் நற்செய்தி வாசகத்தை என்ன வாசகம், லூக்கா எதுல வாசகம், லூக்கா 10:25 படிச்சோம்ல, கடைசியா 37வது வசனத்தை படிங்க. லூக்கா 10:30. திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு நீயும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆமா, நாமும் போய் புனித சவேரியார் நல்லவராய் வாழ்ந்தார், நல்லது செய்தார் என்று நம்முடைய வாழ்க்கை மூலமாக, வார்த்தை மூலமாக நாம் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமாங்க. நம்பர் 1, இன்னைக்கு கேள்வி பதில் முறையில் பார்க்க போறோம். நம்பர் 1, நாம் ஏன் நற்செயல்கள் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் கேள்வி வைக்க வேண்டும். எதுக்காக நாம் நன்மை செய்ய வேண்டும்? ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டவங்க. யார் சாயலாக? நம்ம எல்லாம் யார் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம்? கடவுள் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் சகல நன்மையும் நிறைந்தவராயிருக்கிறார். படிச்சிருக்கிறோம்ல, நான் சிறு வயசுல படிச்சிருக்கிறேன். 6 லட்சண மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சகல நன்மையும் நிறைந்தவராயிருக்கிறார். அப்ப கடவுள் சகல நன்மையும் நிறைந்தவராய் இருக்கிறதுனால கடவுள் என்னுடைய அப்பா, நான் மகன். அப்ப என்ன செய்யணும்? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்தேன். பழமொழி சொல்றாங்கல்ல, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்தேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா எவ்வாறு நன்மைத்தனம் நிறைந்தவராய், சகல நன்மையை நிறைந்தவராய் இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் நன்மை செய்ய வேண்டும், நற்செயல்கள் செய்ய வேண்டும். இதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். வாசிங்க எபேசியர் 2:10. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சத்தம் போட்டு வாசிங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நாமெல்லாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செயல்கள் செய்வதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் நாமெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மெல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? நற்செயல்கள் செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடியார் நமக்கு தெளிவாக கூறுகிறார்.
அடுத்த காரியம் ஏன் நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னாக்க, நாம பலர்கிட்ட இருந்து நன்மைகள் வாங்கி இருக்கிறோம். அப்பா அம்மா கிட்ட இருந்து நன்மைகள் வாங்குறோம், ஆசிரியர்கள்ட்ட இருந்து நன்மைகள் வாங்குறோம், உறவினர்கள்ட்ட இருந்து நன்மைகள் வாங்குறோம், மற்றவங்க நல்லவங்கள்ட்ட இருந்து நன்மைகள், எவ்வளவோ நன்மைகளை நம்ம வாங்கி இருக்கிறோம். நம்ம வாங்குறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, என்னவா இருக்கணும்? கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆமாங்க, நம்ம நன்மையை வாங்கிக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம என்ன செய்யணும்? நன்மையை கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆறுல பாருங்க, தண்ணி ஆறுல வந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குதா அல்லது வந்த தண்ணி அப்படியே நின்று போகுதா? சொல்லுங்க. ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம மற்றவங்கள்ட்ட நன்மை வாங்கணும், அந்த நன்மை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்லுவாங்க, ஓடும் வரை நீரோடை, நின்று போனால் சாக்கடை. சொல்லுங்க. ஓடை நின்று போனால் நல்லவங்கள்ட்ட இருந்தோம், பெற்றோர்கள்ட்ட இருந்தோம், ஆசிரியர்கள்ட்ட இருந்தோம், நல்ல இன்னும் பலர்கிட்ட இருந்த நன்மைகள் வாங்கணும்ல, அதே மாதிரி நம்ம நன்மைகளை நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு செய்து கொண்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கிட்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கை என்னாகும்? நீரோடையாக மாறும். நம்ம எனக்கு எனக்கு போதும் அப்படின்னு நமக்குள்ளே வச்சுக்கிட்டா நம்மள சாக்கடையா போயிருவோம். நீங்கெல்லாம் நீரோடையா இருக்க விரும்புறீங்களா, சாக்கடையா இருக்க விரும்புறீங்களா? அப்ப என்ன செய்யணும்? நன்மைகள் செய்யணும். நாம நன்மை பெற்றுக்கொண்டது போல நன்மைகள் செய்து கொண்டே இருக்கணும். சரி, ஆல்ரைட். நாம நன்மைகள் பெற்றுக்கொண்டோம், நன்மைகள் செய்து கொண்டே இருக்கணும். இதை இப்படி சொல்றோம், நம்முடைய கலாச்சாரத்தில் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆமாங்க, அதாவது இன்னைக்கு எங்கேயோ ஒருத்தட்ட ஒரு காரியத்தை நம்ம உதவியா செஞ்சு வச்சோம்னா, நாளைக்கு நம்முடைய தேவையில யாரோ ஒருவர் மூலமாக நம்முடைய தேவையில அவங்க நிறைக்கும்படியாக ஆண்டவரன் கிருபை செய்வார். அவங்க மூலமாக நமக்கு உதவி வர செய்வார். நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டோம்னு சொன்னா அது ஆண்டவர் மறக்க மாட்டாரு. நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு சூழ்நிலையில சிக்கல்ல மாட்டிட்டு தவிக்கிறப்ப யார் மூலமாகவோ ஆண்டவர் அந்த உதவியை கிடைக்க வைப்பார். அதனால நம்ம நன்மைகள் செய்து கொண்டே இருப்போம். எப்பொழுதெல்லாம் நன்மை, இரண்டாவது எப்பொழுதெல்லாம் நம்ம நன்மை செய்யணும்? வாசிங்க, திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மீது தூய் ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டு இருந்த எல்லாரையும் விடுவித்து எங்கும் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பாருங்க, அந்த நன்மை செய்யறதுக்கு, நற்செயல் செய்வதற்கு, அப்பா இன்றைக்கு வரைக்கும் நான் நற்செயல் செஞ்சிட்டேன், போதும், நிறுத்தக்கூடாது. எங்கும் எப்போதும் இறுதி மூச்சு வரை நம்மால் முடிந்த நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நன்மை? ஒருத்தன் சோகமா உட்கார்ந்து இருக்கிறான், போய் என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி கவலையா இருக்கிற, அவரோட 10 நிமிஷம் பேசுங்க, அது ஒரு நற்செயல். இன்னொரு இடத்துக்கு போறீங்க, நான் என்ன சொல்லி என் கதை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு குழப்பத்தில் வேதனையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்க மனசுல இருக்கிறத அள்ளி ஊத்தும்படியாக நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது ஒரு நற்செயல். பஸ்ஸில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க, உங்களுக்கு நல்ல இடம் கிடச்சி போச்சு, இப்படி திரும்பி பார்க்குறீங்க, அடுத்த ஸ்டாப்பில் ஒரு பாட்டி குச்சியோட ஊன்றுகோலோட அப்படி அப்போ பிடிச்சிக்கிட்டு சிரமம் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்வீங்க? எழுந்து அம்மாயே உட்காருங்க, அம்மாயே அப்பாயே உட்காருங்க அப்பாயின்னு சொல்லி, சிறு காரியம்தான். பணம் கொடுக்கறது மாதிரி தான் நற்செயல்னு சொல்ல முடியாது, பொருள் கொடுக்கறத நற்செயல்னு சொல்ல முடியாது, அது நல்லதுதான்.
ஆனா எங்க எல்லாம் சிறு சிறு உதவிகள், ஆறுதல், சிறு சிறு உற்சாகமூட்டும் வார்த்தைகள், ஒரு தட்டி கொடுக்கிறது, ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லி கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, வழி சொல்லி கொடுக்கிறது, புத்திமதி சொல்றது, கண்டிக்கிறது, சில சமயம் எச்சரிக்கிறது, எல்லாமே நற்செயல்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அதாவது பிறருடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு புதிய வழியை காட்டும்படியாக நீ செய்வதெல்லாம், நீ சொல்லுவதெல்லாம் நற்செயல்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அது எதுவரை செய்யணும்? கடைசி வரை செய்யணும். வாய்ப்பு கிடைக்கிறப்பவெல்லாம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, எவ்வளவு நற்செயல்கள் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம ஒருத்தருக்கு இப்போ 12 கோடி ரூபாய் தேவைப்படும். நம்மளால் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா இன்னொரு இடத்துல ஒரு 10 ரூபா அவங்களுக்கு மாத்திரை வாங்க காசு இல்லாம இருப்பாங்க, அது நம்மளால கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அதாவது தகுதிக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, நம்முடைய திராணிக்கு ஏற்றபடி நாம் செய்ய வேண்டும். நமக்கு முடியாததை செய்யணும்னு கடவுள் எதிர்பார்ப்பதே இல்லை. ஆகவே எடுத்துக்கொள்ளுங்கள் 2 தெசலோனிக்கேயர் 3:13, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சிலர் சோர்ந்து போயிடுறாங்க. அவங்கெல்லாம் அப்படிலாம் தேவையில் இருக்கிறாங்க, என்கிட்ட வசதி இல்லையே, என்கிட்ட வாய்ப்பு இல்லையே, அங்கே ஆப்கானிஸ்தானில் இப்படி கஷ்டப்படுறாங்களே, ஸ்ரீலங்காவில் கஷ்டப்படுறாங்களே, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. இங்க நம்ம சூழ்நிலை தான் கேட்கிறார். வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில், நற்செயல் செய்வதில் நீங்கள் மனம் தளர்ந்து போக வேண்டாம். ஐயோ இது முடியலையே. இன்னும் ஒரு சிலர் ஆமா நான் நல்லது செஞ்சு நான் என்னத்த கண்டேன் அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து போயிடறாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க செய்யற நற்செயலை எல்லாம் ஆண்டவர் அங்க ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் கடைசியில அவன் செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் நீதி தீர்ப்பு சொல்ல போறார். ஆமாங்க, அதான் வசனம். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எதன் அடிப்படையில் நம்முடைய தீர்ப்பு இருக்க போதான்? அவனவன் செயல்களுக்கு ஏற்ப அவர் நீதி தீர்ப்புல முடிக்க போறாரு. அதனால யாரும் மனம் சோர்ந்து போயிட வேண்டாம். ஆமா இவ்வளவுலாம் நான் நன்மை செஞ்சேன், நான் என்னத்த கண்டேன், போதும் நான் நிப்பாட்டவே கூடாது. மனம் சோர்ந்து போக நாம் செய்து கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் உங்க பங்குசாமியாரு மறைமாவட்ட அளவில் நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவரை டிஎம்எஸ்எஸ்ல போட்டிருக்கிறாங்க. பல்நோக்கு சேவை மையம் அதுல அவரை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடம். அதாவது எங்கெல்லாம் நன்மை செய்ய முடியும், எவ்வளவெல்லாம் நன்மை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நாம் செய்து கொண்டே இருக்கோம். வாசிங்க தீத்து திருமுகத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீத்து 2:7. நன்மை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிருக்கணும். ஆமாங்க, நம்ம செய்யற நற்செயல்களை பார்த்துட்டு 4 பேர் பரவாயில்லையே, அவங்கெல்லாம் அப்படி நற்செயல் செய்யறாங்களே, அப்ப நானும் 4 பேருக்கு உதவுவேன், நான் 4 பேருக்கு புத்திமதி சொல்லுவேன், நான் 4 பேருக்கு ஆறுதலாயிருப்பேன், நான் 4 பேர்த்தை கண்டிச்சு நான் நல்வழிப்படுத்துவேன் என்று நாம் நற்செயல் செய்வதில் நாம் முன்மாதிரியாயிருக்கணும். அதை இயேசு மலைப்பிரசங்கத்தில் இப்படி சொல்றார். வாசிங்க 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:16 படிங்க. மத்தேயு 5:16. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். பாருங்க, நம்ம நற்செயல்களை கண்டு மனம் சோர்ந்து போகாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் போற்றப்படுவார். ஏன்னா பரவாயில்லையா, உங்க சாயலாக படைச்ச இந்த ஆரோக்கியசாமி, இந்த ராபர்ட், இந்த சுசீலா, இந்த ரெஜினா சோர்ந்து போகாம நன்மையில செஞ்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு
கடவுள் மக்கள் கடவுளை பெருமைப்படுத்துவார்கள், கடவுளை போற்றி புகழ்வார்கள். ஆகவே நம்ம நற்செயல் செய்வதில் மனம் சோர்ந்து போக வேண்டாம், நற்செயல் செய்து கொண்டே இருப்போம். ஒரு எச்சரிக்கை, நமக்கு அப்படி நற்செயல்கள் செய்யக்கூடிய ஆர்வம் இல்லை, அதுல நமக்கு ஈடுபாடு இல்லை, நம்ம நற்செயல் செய்யலைன்னா என்னாகும் தெரியுமா? வாசிங்க யாக்கோப்பு 4:17. யாக்கோப்பு 4:17. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் வாய்ப்பு இருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது அவருக்கு பாவம். ஆமாங்க, நல்ல சூழ்நிலை இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்குது, உனக்கு திராணி இருக்குது, இருந்தும் கூட நீ அதை செய்யலன்னா அது பாவம். ஏன்னா நீ பலர்கிட்ட இது வரைக்கும் பல நன்மைகள் வாங்கி இருக்கிற, ஆனா இன்னைக்கு அவங்க தேவையில் இருக்கிறப்ப உனக்கு வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் சூழ்நிலை இருந்தும் நீ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாம, ஒரு உதவி செய்யாம, அவங்களை உற்சாகம் ஊட்டாம நீ போயிட்டின்னு சொன்னா அது உனக்கு பாவம். அதை நாம் இப்படி தொடக்க நூல்லையே பார்க்கணும். காயின் ஆபேல் அந்த சம்பவத்துக்கு வாங்க, தொடக்க நூல் அது 4:4 அதிகாரத்தவங்க 7ஆம் வசனம். தொடக்க நூல் 4:7. நீ நல்லது செய்தால் நீ நல்லது செய்தால் மீண்டும் சொல்லுங்க, உயர்வடைவாய். நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு. பாருங்க, நம்ம நன்மை செய்ய தவறுனா எங்க நம்ம வாயில்ல யாரு படுத்திருப்பா? சாத்தான், பாவம் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். ஆமாங்க, நன்மை செய்யல. அப்ப நன்மை செய்ய நன்மை செய்ய நன்மை செய்ய சாத்தான் நம்மளை விட்டு ஓடிடுவேன். ஆனா எப்ப நம்ம நற்செயல் செய்யறத நாம குறைக்கிறோமோ அல்லது மறந்துடுறோமோ அல்லது மறுக்கிறோமோ சாத்தா வந்து வாசப்படியில டென்ட் அடிச்சுக்குவேன். ஆமாங்க, நிறைவுள்ளது வரும் பொழுது குறைவுள்ளது தானா மறையும். ஆனா நம்ம வந்து இந்த நிறைவை ஏத்துக்காம இருந்தோம்னா குறைவான சாத்தான் நம்முடைய வாசல்ல வந்து படுத்துக்குவான். ஆகவே தயவு செய்து நாம வந்து வாய்ப்பு கிடைச்சா மட்டுமல்ல, நாமே கூட முயற்சி பண்ணி இந்த நன்மை செய்யலாமா இன்னொருக்கு செய்யலாமா என்று நாம் தேடி அலைந்து நன்மை செய்வோம். அப்படி நீங்க நன்மை செய்ய செய்ய நற்செயல்கள் செய்ய செய்ய உங்க திராணிக்கு ஏத்தாப்படி நற்செயல்கள், உதவிகள், ஆலோசனைகள், உற்சாகமூட்டுதல், கண்டித்தல், எச்சரித்தல், நல்வழிப்படுத்தல், இதில் இறங்கி செய்ய 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 ஒரு நாள் வரும், நீங்க விதைச்சது விளைச்சல் அறுப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். விதைக்கிற நம்ம விளைச்சல் வருதா இல்லையா? அது போல வந்து நாம நற்செயல்கள் செய்ய செய்ய இவ்வுலகிலேயே நமக்கு பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய வாழ்விலையும் பங்கு உண்டு. இயேசு சொல்றாருல்ல, மத்தேயு 25:34 படிச்சுட்டு வாங்க. மத்தேயு 25:34 கடைசி நாள்ல பாருங்க, அவர் என்ன சொல்ல போறான்னு பாருங்க. நற்செயல் செய்யறவங்களுக்கெல்லாம் 25:34 அரசர் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலக தோற்றது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆட்சியை உரிமையாக பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, கடைசி நாள்ல நம்ம போறப்ப அவரு வாங்க 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 வாங்க, நீங்க இவ்வளவெல்லாம் நற்செயல் செஞ்சீங்கல்ல, நீங்க இவ்வளவெல்லாம் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்கல்ல, மற்றவங்களை உற்சாகப்படுத்தினீங்கல்ல, ஒரு சிலர் அவங்கள கண்டிச்சு அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தினீங்கல்ல, அதனால உங்களுக்காக இடம் ஆதி தொடக்கம் முதல் உலக தொடக்கம் முதல் உனக்காக நான் ஒரு சீட் அங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். ஆமாங்க, ஒரு காரியம் நிச்சயம், நமக்காக ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் அங்க ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். வாசிங்க யோவான் 14 அதிகாரம். யாரெல்லாம் நல்லவங்களா வாழ்றோமோ, நற்செயல் செய்கிறோமோ, என் ஆசி பெற்றவர்களே வாங்க, உங்களுக்கு நான் உலக தொடக்கம் முதல் ஏற்பாடு செய்த அந்த இடத்தை நீங்க வந்து நிரப்புங்கன்னு சொல்லுவார். யோவான் 14:1 படிச்சுட்டு வாங்க. மீண்டும் இயேசு, உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடமும் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? பாருங்க, கவனிங்க. நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே. ஆமாங்க, யாரெல்லாம் நற்செயல்கள் செய்கிறோமோ, நல்வாழ்வு வாழ்கிறோமோ, நமக்கெல்லாம் இடம் தயாராகிட்டு இருக்குது. ஆகவே இன்னும் துணிஞ்சு நற்செயல்கள் செய்வோம், நல்லவங்களா வாழ்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கரம் விரித்து அழைத்துக் கொள்வார். நம்ம வாங்க வாங்க உங்களுக்கு தான் அந்த இடம் சொல்லி நமக்கு அந்த இடத்தை காட்டுவார். ஆகவே இப்ப நான் ஒரு சிறு டெஸ்ட் வைக்க போறேன். சூழ்நிலையில நீ எப்படி நற்செயல் செய்ய போற? எந்த வகையில எல்லாம், எந்த வகையில உன் சூழ்நிலையில எப்படி எல்லாம் நீ நற்செயல் செய்யலாம்? சொல்லுங்க. பெரியவங்களுக்கு பாருங்க, தாத்தா பாட்டிக்கு உதவுறது நற்செயல். சரி, 10ஆம் கிளாஸ் படிக்கிற யாரை ஒருத்தர் சொல்லு, நீ எப்படா நற்செயல் செய்ய போற? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, சரி, ஆல்ரைட். வேற பெரியவங்க சொல்லுங்க, நீங்க எப்படி எல்லாம் நற்செயல் நம்ம சூழ்நிலையில செய்யலாம்? பக்கத்து வீட்டில் சண்டை சல்லாவே இருக்குது, அடிக்கடி உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்கு முதல் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, உன்னை போல் உன் அயலானை நேசிப்பாயாக நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்க வீட்டில் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், அந்த வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க பிரச்சனையா இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, நீங்க விரும்பினா எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு போய் புத்திமதி சொல்றேன், சமாதானத்துக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படி முதல் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சமாதானம் செய்வோர் கடவுளின் மக்கள் எனப்படுவர். அப்படின்னு சமாதானம் செய்யுங்கிற கடவுளுடைய விருப்பம். ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்னைக்கு போறீங்க, அந்த குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க அல்லது ஒரு சிலர்கிட்ட பேசுறீங்க, அதே போல் 2 தரம் பேசுறீங்க, அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்குறீங்க. நீங்க செய்யற நற்செயல். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இதெல்லாம் இப்போ நீங்க பார்க்குறீங்க, ஒரு சிலர் எங்க நற்செய்தி பண்ணி எல்லாம் வந்து சாட்சியம் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இங்க கோயிலில் வந்து நான் ஒரே சர்வீஸினை விசுவசிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து பல சமயங்களில் நம்ம சமுதாய கட்டமைப்பின்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க, அவங்களோட சேர்ந்து அந்த சாமி கிட்ட போறது, இவங்களோட போய் இந்த சாமி கிட்ட போறது, இப்படிலாம் பழக்கம் இருக்குன்னு வைங்க. நம்ம எந்த சாமி நான் கூடவோ குறையவோ நாங்கள் பேச வரல. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரே சர்வீஸ்வரனை விசுவசிக்கிறேன்னு சொல்றோம்ல. ஆனா அவங்க அது உண்மை தெரியாம அவங்க பல இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு இதை விலைக்கு காட்டணும், இதுதான் உண்மை. ஆமா, அது நம்ம செய்ய வேண்டியதான். ஒரு நற்செயல் செஞ்சு ஆகணும். இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, தேவையில்லாமல் சண்டை செல்லு வாக்குவாதம் வந்திருக்கான், கொஞ்சம் அமைதியாக இருங்க பேசிக்கலாம், அந்த நேரத்துக்கு சமாதானம் பண்ணி எழுதிட்டு போகிறது, அது நற்செயல் தான். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிறு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பணம் இல்லாமல் ஒரு 25 ரூபா 50 ரூபா இல்லாமல் சிரமப்படுவாங்க. ஒன்று உதவியாக செய்யலாம் அல்லது கைமாத்தா கொடுக்கலாம், சிறு உதவி தான். தயவு செய்து இனிமேல் நான் இப்போ தேவராஜ் வயசு 73 வருஷம் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறத விட, நான் எத்தனை நற்செயல் செஞ்சிருக்கிறேன்
அப்படின்னு சொல்லி, அப்பா 47,39,610 நன்மைகள் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் பெருமை. பிரைஸ் தி லார்ட். நான் 73 வருஷம் வாழ்றேங்கிறது பெருமை இல்லை. நான் இந்த வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கிறேன். ஆக என்ன செய்யலாம்னு சொன்னாக்க, ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்பாக ஒரு காரியம் செய்யலாம். அன்னைக்கு நீ உங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. நீங்க முயற்சி செஞ்சு நற்செயல்கள் செய்ததுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல காரியங்கள் நடந்துச்சு, உங்க தயவுனால தான், கிருபையினால தான் எனக்கு நல்ல காரியம் நடந்துச்சு. நானும் கூட ஆண்டவரே 1-2 இந்த நற்செயலாம் செஞ்சேன், நன்றி ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு நான் நன்றியா ஒப்பு கொடுக்குறேன், மகிமைப்படுத்துறேன். நாளைக்கு இன்னும் அதிகமான பேருக்கு நான் நற்செயல் செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு உற்சாகத்தை கொடுங்க. நம்ம வேண்டணும். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு என்னென்ன தவறு செஞ்சிருக்கிறேன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், எந்தெந்த வகையில் செய்ய கூடாததை செஞ்சிருக்கிறேன், செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுருக்கிறேன் என்று நம்முடைய தவறுகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க, இந்த மாதிரி தவறெல்லாம் நாளைக்கு நான் செய்ய மாட்டேன், நான் திருந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனத்துயர் மன்றாட்டு உத்தம மனசம்பந்தம் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நம்ம உமது கையில் நாவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஒவ்வொரு நாளும் இரவு நீங்க செக் பண்ணுங்க, நான் இன்னைக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சேன். பிரைஸ் தி லார்ட். செய்வீங்களா? தூங்க போறதுக்கு முன்பாக இன்னைக்கு நான் செஞ்ச நற்காரியங்கள் என்னென்ன, ஆண்டவரே இன்னதே மாதிரி நல்லது செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு மன்றாடுங்க. அதே சமயத்தில் என்னென்ன தவறு செஞ்சிருக்கிறேன், எந்தெந்த வகையில் கடமையில் தவறி இருக்கிறேன் என்று அதெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நாளைக்கு திருந்து நடப்பேன் என்று அவருக்கு வாக்குறுதி செஞ்சுட்டு நீங்கள் மனத்துயர் மன்றாட்டு உத்தமன சம்பந்தம் சொல்லிட்டு அப்புறம் தூங்க போங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சக்தி மிகு புனித சவேரியாரை நமக்கு பாதுகாவலராக கொடுத்து நாம் எதை கேட்டாலும் நமக்காக கொடுக்க தயாராக இருக்கின்றார் இறைவன். நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பாதத்தில் எடுத்துரைப்போம். நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கூறிய இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் நம்பிக்கையை இழந்த மக்களை தேடி சென்று அவர்களுக்கு இறை நம்பிக்கையை ஆழப்படுத்தி திருச்சபையை இலக்கு நோக்கி வழிநடத்த வரமருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறிய இறைவா, நாங்கள் எங்கள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் நம்பிக்கையை இழந்து வேறு இடங்களுக்கு தேடி சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவ்வாறு செல்லாமல் உம்மீது மட்டுமே நன்மை கொண்டு வாழ வரமருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயந்திரமாக இயங்கும் இந்த சமுதாய வாழ்க்கை முறையில் வேலைகளில் மூழ்கி தத்தளிக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி உமக்கு தகுந்த இடத்தை வழங்கவும் மற்றவருக்கு உதவிக்கரம் நீட்டும் தாராள மனதை தந்தருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் தந்தையே இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றும் குருக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இறை நம்பிக்கையோடு கூடிய இறை வேண்டலில் நிலைத்து தங்கள் பங்கு மக்களை இறை நம்பிக்கையில் வளர்க்கவும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன் கொடுத்திடவும் வரமருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை குன்றியவளாயிராதே, நம்பிக்கை கொள் என்று கூறிய இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் இறை அருளையும் கொடுத்திடவும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக திகழ வரமருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பாண்டவரே, எவனொருவன் நம்பிக்கையோடு கேட்கின்றானோ அவன் பெற்றுக்கொள்வான். எவனொருவன் இறைவனிடம் தன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டுவிடுகின்றானோ அவனை இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை திருவிவிலியம் எங்களுக்கு கொடுக்கின்றது.
அந்த வார்த்தைகளுக்கேற்ப நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உருக்கத்தோடும் நம்பிக்கையோடும் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர்தாமே ஆண்டவரே, இந்த தேவைகளை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்கின்றவர்களாக, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளையும் நன்மைத்தனத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொண்டவர்களாக வாழ தேவையான அருளை ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க இறை சமூகமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவிழாக்களுக்காகவும் உமது கைத்தீர்ப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாவின் நவநாளிலே நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பலனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வத்துடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாவருடைய நவநாளிலே உமக்கு வியப்புக்குரிய நற்செய்தியை அறிவிக்கவும், உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் பெறும்படி உருவாக்கி, உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீ. புனித பிரான்சிஸ் சவேரியார் நம்பிக்கையின் மறுஉருவமாக மாறி, அவர் உம்மீது கொண்ட அந்த நம்பிக்கையையும் அன்பையும் வெளிக்காட்ட ஸ்பெயின் தேசத்திலிருந்து எங்களுடைய தாய் திருநாட்டிற்கு பயணமானார். அவர் கொண்டிருந்த அதே நம்பிக்கையை எங்களுடைய தாய் திருநாட்டிலே எங்களுடைய மூதாதையருக்கு ஊற்றி அவர்களையும் நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றினார். அவரே எங்களுடைய பாதுகாவலராக இருந்து அவரை போல நாங்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறவும், அந்த நம்பிக்கை கொண்டு வருகின்ற நன்மைத்தனத்தை அனுபவிக்கவும், நாங்கள் அனுபவிக்கின்ற அந்த நன்மைத்தனத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றார். அந்த முன்மாதிரியின் வழியாக அவருடைய பரிந்துரையாளே நீர் எங்களை ஆசிர்வதிக்கின்றீர், நன்மை உள்ளவராக மாற்றுகின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித வளங்களாலும் நலங்களாலும் நிரப்பி நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வெளிக்காட்ட உதவுகின்றீர். ஆகவே எங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரோடும் வானதூதர்கள் இறை தூதர்கள் அனைவரோடும் இணைந்து நாங்கள் உம்மை மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து பறைசாற்றுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெல்லாம் பரவி இருக்கிற அவையை சிறப்பாக இதை வழிநடத்துகிற எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைவு பெற செய்வீராக. ஆண்டவரே, இந்த 7ஆம் நாள் திருவிழா சிறப்படைய உதவி புரிந்திருக்கிற, திருப்பயணமாக மேற்கொண்டு வந்திருக்கிற புஷ்பபுரம் நரியன் குடும்பத்தினர் மற்றும் வெத்தலை குடும்பம், முத்துச்செட்டியார் குடும்பம், பதனிக்கார் குடும்பம், கருங்குளத்தார் குடும்பம், ஊத்துப்பட்டியார் குடும்பம், இந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை நீர் பொழிவீராக. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் குடும்பங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வாதம் செய்து உமக்கு உகந்த இனமாக நீர் மாற்றிக்கொண்டது போல ஆண்டவரே, இந்த நாளை சிறப்பிக்கிற, இந்த நாளிலே திருப்பயணமாக வந்து சிறப்பிக்கிற இந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இவர்களோடு இருப்பீராக. இவர்கள் செய்கிற காரியங்களிலே உடனிருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக. ஆண்டவரே, தொடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய உடனிருப்பு இருப்பதாக. ஆண்டவரே, நினைக்கிற காரியங்களை எல்லாம் நடந்தேற செய்வீராக. ஆண்டவரே, இவர்கள் செய்கிற வேளாண்மை விளைச்சலை பெருக செய்வீராக. ஆடு மாடுகளை விருத்தியடைய செய்வீராக. ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே இவர்கள் முன்னெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதம் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிற சிறிய குழந்தைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அறிவிலும் ஞானத்திலும் அவர்களை வளர்த்து எடுப்பீராக. இளையோரை உம்முடைய கரத்தின் கீழே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வாதம் செய்வீராக. அவர்களுக்கு இருக்கிற திருமண தடைகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு நல்ல வரன்களை அமைத்து எதிர்காலத்தை வளமானதாய் ஆக்கி தருவீராக. படித்து முடித்திருக்கிற இளையோருக்கு
நல்ல வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வாதம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே தீராத வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய குணமளிக்கும் ஆற்றலினாலே நிரப்பி அவர்களுக்கு விடுதலை தருவீராக. சாத்தானுடைய தொல்லைகளிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் இவர்களோடு இருந்து இவர்களை பாதுகாத்து கொள்வீராக. எங்கு சென்றாலும் வந்தாலும் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தை குறித்து அவர்கள் செய்து வெற்றி காண நீர் கிருபையாய் இருப்பீராக. காத்துக்கொள்ளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலையிலே பாடுகள் பட்டு வேதனைப்படுவோரின் ஆன்மாக்களையும் கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலராக இருந்து எங்களை எந்நாளும் வழிநடத்துகின்ற புனித சக்திமிகு சவேரியார், உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் புனிதைகள் ஆகிய அனைவர் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய வாழ்வு தருகின்ற நிலையான சமாதானம் என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த சமாதானத்தை ஒருவர் பார்த்து முகமகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தாம் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாருக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற தெய்வமாக இருந்தார். சக்தியை கொடுக்கின்ற தெய்வமாக, ஆற்றலை கொடுக்கின்ற தெய்வமாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவரை கைவிடாது பாதுகாத்த தெய்வமாக இருக்கின்றார். இவர் வழியாக தான் புனித சவேரியார் இவரை பற்றி போதித்தார். இந்த நற்கருணையின் வழியாகத்தான் பல சக்திகளை மாற்றலை பெற்றவராக வல்லமையோடு இறைவனை போதித்தார். இதோ அதே ஆற்றல் மிக்க தெய்வம் இந்த அப்பரச வடிவிலே நமக்குள்ளாக வரப்போகின்றார். நம்மையும் சக்தி உள்ளவர்களாக, நம்மையும் நன்மை நிறைந்தவர்களாக மாற்றப் போகின்றார். நாம் பெற்றுக்கொண்ட அதே நன்மையை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றவர்களாக மாற்றப் போகின்றார். இவருடைய அன்பு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மாற்றவையின் உள்ளம் வாவா வாவா இறைவ வாழ்வின் உறவையின் உயிரேசுவே வாவா வாவா இறைவ வாழ்வின் உறவையின் உயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வாவா உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வாவா நிரந்தர வாழ்வே தேவா நிரந்தர வாழ்வே தேவா நிம்மதி வாழ்வாயினில் வாவா நிம்மதி வாழ்வாயினில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் என்னில் வாவா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் என்னில் வாவா இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலே திருப்பயணமாக மேற்கொண்டு வருகை தந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிற குடும்பங்கள் புஷ்பபுரம் மற்றும் நரியன் குடும்பம், வெத்தலை குடும்பம், முத்துச்செட்டியார் குடும்பம், பதனிக்கார் குடும்பம், கருங்குளத்தார் குடும்பம், ஊத்துப்பட்டியார் குடும்பம், இந்த குடும்பங்களெல்லாம் இன்று ஒன்றிணைந்து நாம் ஜெபிப்பதற்கு, இறைவனை புகழ்வதற்கு, போற்றுவதற்கு, இந்த 7ஆம் திருவிழாவை கொண்டாடுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். எனவே நன்றி பாராட்டி அவர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நம் இதய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக சிறப்பாக புஷ்பபுரத்திலிருந்து சக்திமிகு புனித சவரியாருடைய அந்த தேரினை சுமந்து சவரியார் நமக்காக 38,000 மைல்கள் நடந்திருக்கிறார். அவரோடு நடந்து வந்து அவருடைய பரிந்துரையை நாம் நாடியிருக்கிறோம். எனவே உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். நாளைய தினம் அன்பானவர்களே, நம்முடைய திருவிழாவினுடைய உச்சம் நற்கருணை திருவிழா. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் உயிர் நாடி நற்கருணை. எனவே நற்கருணை பெருவிழா மிக மிக முக்கியமான பெருவிழா. நற்கருணைக்கு அடுத்துதான் எல்லா திருவிழாவும் இருக்கிறது. எனவே நற்கருணை திருவிழாவை நாம் மிக சிறப்பாக நம்முடைய பங்கிலே
நாம் நாளைய தினம் கொண்டாட இருக்கிறோம். எனவே நாளைய தினத்தை சிறப்பிக்கிற குடும்பங்கள் அதற்காக தயாராகி கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். காணக்கூரார் குடும்பத்தினர், செல்லத்துறை குடும்பத்தினர், பிரத்தாக்குடியார் குடும்பத்தினர், கிந்திரி குடும்பத்தினர் மற்றும் இதில் பெயர் இல்லாத குடும்பங்கள் மற்றும் மயிலாப்பூர் இறை சமூகம். அன்பானவர்களே, இந்த குடும்பங்களெல்லாம் ஒன்றிணைந்து நாளைய தினத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிளை பங்குகளில் இருந்தெல்லாம் நம்ம நடைபயணமாக திருப்பயணமாக இந்த ஆண்டு மேற்கொண்டோம். எனக்கு ஒரு சிந்தனை என்னன்னா, எருசலேம் தேவாலயத்திற்கு இயேசுவே 3 நாள் பயணம் நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறிய செய்தி நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அந்த அன்பு தீப்பற்றி எறிய செய்தருளும். அதனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளவும் அனுபவித்த அந்த நன்மைத்தனத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை என்றும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்தையும் அனுபவித்த இறைத்தன்மையையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு